6th ஸ்டாண்டர்டில் தாவர உலகம் அந்த லெசன் வந்து பார்த்துட்ருக்கோம். அதில் வந்து வாழிடத்தின் வகைகள் வந்து இன்றைக்கி பார்க்கலாம். வாழிடத்தையும் அதனை சுற்றியுள்ள இடங்களை பற்றி வந்து பார்க்கலாம். வாழிடம் வந்து 2 வகையாக வந்து பிரிப்பாங்க. அது என்னென்ன அப்படின்னா வந்து நன்னீர் வாழிடம், கடல் நீர் வாழிடம். நன்னீர்னால் நன்னீரில் வாழ்கிறது, சுத்தமான நீரில் வாழ்கிறது. கடல் நீர் வாழிடம்னா கடல் நீரில் வந்து வாழ்கிறது. நன்னீர் வாழிடம்ல வந்து பார்க்கலாம். நன்னீர் வாழிடத்தில் அப்படின்னா வந்து என்ன அப்படின்னா வந்து ஆறுகள், குளங்கள், குட்டைகள், ஏரிகள் இதிலெல்லாம் இருக்க தாவரங்களை பற்றி வந்து சொல்கிறது. அதாவது தூய்மையான நீரில், சுத்தமான நீரில் வளர தாவரங்களை பற்றி தான் வந்து பார்க்குறோம். இது நல்ல நீரில் எந்தெந்த தாவரங்கள்லாம் வளரும் அப்படின்னு வந்து ஆகாய தாமரை, அல்லி, தாமரை இதெல்லாம் வந்து சுத்தமான நீரில் மட்டும்தான் வந்து வளரக்கூடிய ஒரு தாவரங்கள். இதோட வேர்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து சின்னதாக தான் இருக்கும். வளர்ச்சி வந்து குன்றியவையாக தான் இருக்கும். நீர் தாவரங்களில் வேர்கள் வந்து இந்த தாவரங்களில் வந்து வளர்ச்சி குன்றியதாக தான் இருக்கும். அடுத்து வந்து தண்டிலும் இலைப்பகுதி காற்றறை வந்து இதில் வந்து அதிகமாக இருக்கும். வளர்ச்சி வந்து கம்மியாக தான் இருக்கும், ஆனால் வந்து காற்றறைகள் வந்து அதிகமாக இருக்கும். இது வந்து நீரில் மிதக்கக்கூடிய தாவரங்கள். ஆகாய தாமரைலாம் வந்து நீரில் வந்து மிதக்கும் இல்லையா, பார்த்துருக்கோம் இல்லையா. இதெல்லாமே வந்து நீரில் மிதக்கக்கூடிய தாவரங்கள். அடுத்து வந்து கடல் நீர் வாழிடம். கடல் நீர் வந்து நம்ம பூமியில் எவ்வளோ இருக்குது அப்படின்னா வந்து 70% வந்து கடல் நீர் ஃபுல்லாகவே வந்து நீர்னாலையும் 30% நிலத்தினாலையுமானதான் வந்து நம்ம பூமி. 70% கடல் நீர், 30% வந்து நிலப்பரப்புனாலையும் வந்து காற்றுனாலையும் வந்து சொல்கிறது தான் வந்து பூமி. சரிங்களா. இதில் வந்து இந்த 70% வந்து ஒளிச்சேர்க்கையில் வந்து கடல் வாழ் தாவரங்களோட ஒளிச்சேர்க்கை வந்து 40% வந்து இருக்குது. சரிங்களா. ஒளிச்சேர்க்கைக்கு யூஸ் ஆகிறது வந்து மொத்தமாக வந்து 40% வந்து கடல் வாழ் தாவரங்கள். கடலில் இருக்க தாவரங்கள் வந்து 40% வந்து ஒளிச்சேர்க்கைக்கு வந்து யூஸ் பண்ணிக்குது. இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா வந்து கடல் பாசிகள், கடல் புற்கள், தாவர மிதவைகள், நிலப்பொருட்கள் இது எல்லாமே வந்து கடல் வாழ் தாவரங்கள் தான். அடுத்து வந்து நிலவாழிடம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்க்கலாம். நிலவாழிடங்கள்னால் வந்து காடுகள், புல்வெளிகள், பாலைவனத்தில் வாழ்கிறது எல்லாமே வந்து நிலத்தோட தான் வந்து சேரும். காட்டுப்பகுதி, இந்த புல்வெளியெல்லாம் இருக்குல்ல, இது எல்லாமே வந்து நிலவாழிடத்தில் தான் வந்து சேரும். இதை பற்றி வந்து பார்க்கலாம். அடுத்து வந்து நிலவாழிடம் எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து என்னென்ன இருக்கும் அப்படின்னா காடுகள், புல், நிலப்பகுதிகளில் வந்து இருக்கிறது ஃபுல்லாகவே வந்து என்ன அப்படின்னா வந்து நிலவாழிடம். இது எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து இருக்குது அப்படின்னா வந்து 28% வந்து நிலவாழிடமாக தான் வந்து இருக்குது. எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா வந்து பசுமை மரக்காடுகள், முட்புதர் காடுகள். இந்த நிலவாழிடத்தை வந்து 3 வகையாக வந்து பிரிக்கிறாங்க. என்னென்ன அப்படின்னா வந்து காடுகள், புல்வெளிகள், பாலைவனங்கள். காடுகளை பற்றி ஃபஸ்ட்டு வந்து பார்த்துடலாம். காடுகளில் வந்து என்னென்ன காடுகள் இருக்குது அப்படின்னா வந்து வெப்பமண்டல காடுகள், குளிர் பிரதேச காடுகள், மலைக்காடுகள். அங்கே வந்து சராசரி மழையளவு எவ்வளோ அப்படி இருக்கும் அப்படின்னா வந்து 25லேருந்து 200 சென்டிமீட்டர் வந்து மழை வந்து ஒரு ஆண்டுக்கு வந்து மழையோட சராசரி அளவு வந்து 25லேருந்து 200 சென்டிமீட்டர் முடிய வந்து இருக்கும். இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா வந்து சவானா காடுகள். சரிங்களா. அடுத்து வந்து பாலைவன வாழிடத்தை பற்றி பார்க்கலாம். பாலைவனம்னாலே வந்து வறண்டு தான் காணப்படும். அப்போ வந்து அங்கே என்ன இருக்கும், நீரின் அளவு வந்து மிக குறைவாக தான் வந்து இருக்கும். ஆண்டோட சராசரி மழைப்பளவு எவ்வளோ அப்படின்னா வந்து 25 சென்டிமீட்டர் இருக்கும். குறைவாக தான் வந்து பாலைவனத்தில் வந்து தண்ணி வந்து கம்மியாக தான் இருக்கும். இது பாலைவனம் வந்து பூமியோட நிலப்பரப்பில் எவ்வளோ இருக்குது அப்படின்னா வந்து 20% வந்து பாலைவனமாக வந்து இருக்குது. அந்த பாலைவனத்தில் இருக்க தாவரங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா வந்து நீரையும் கனிம பொருட்களையும் வந்து சேமித்து வைக்கும். அங்கே இருக்க தாவரங்கள்லாம் வந்து தடினமான வந்து இலைகளை வந்து கொண்டு இருக்கிறனால நீரையும் கனிம உப்புகளையும் வந்து சேமித்து வைக்கும். நல்ல தடினமான ஒரு இலைகளை பெற்றிருக்கனால வந்து அது சேமித்து வச்சுக்குது.
அடுத்து வந்து அந்த இலைகள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து முட்களாக மாறிவிடும். பாலைவனத்தில் வந்து இலைகள் வந்து முட்களாக மாறும். எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா வந்து கள்ளித்தாவரத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜர் வந்து நடக்குது. அடுத்து வந்து இந்த பாலைவனத்தையும் வந்து வகையை வந்து பிரிச்சிருக்காங்க. என்னென்ன வகை இருக்குது அப்படின்னா வந்து வெப்பமான வறண்ட பாலைவனம், மித வெப்பமான வறண்ட பாலைவனம், கடல் சார்ந்த பாலைவனம், குளிர் பாலைவனம் இப்படின்னு வந்து பிரிக்கிறாங்க. 4 வகையாக வந்து இந்த பாலைவனத்தை வந்து பிரிச்சிருக்காங்க. அங்கங்கே என்ன தாவரங்கள் வளரும் அப்படின்னா வந்து சப்பாத்தி கள்ளி, அகேவ், சோற்று கத்தாழை, பிரயோஃபிலம் இதெல்லாம் வந்து அங்கே இருக்க தாவரங்கள். அடுத்து வந்து தாவரங்களோட தகவமைப்பும் மாற்றுக்களும் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். தகவமைப்புகள் அப்படின்னா வந்து என்ன அப்படின்னா வந்து நம்ம விலங்குலகத்திலே பார்த்துருக்கோம் இல்லையா, விலங்குகளுக்கெல்லாம் வந்து அது தானே அதோட எல்லா வேலையும் செஞ்சுக்கிறதுக்கு வந்து அந்த வாழிடத்தை வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து சிறப்பாக வந்து மாற்றிக்கிறோம். அதுதான் வந்து தகவமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் வந்து தாவரங்களும் அதுக்கு தேவையான என்னென்ன வேணுமோ அதுக்காண்டி வந்து அந்த வாழ்கிற இடத்துல வந்து எல்லாத்தையுமே வந்து உருவாக்கிக்கும். அந்த மாதிரி உருவாக்கிக்கிறதுக்கு பேர் தான் வந்து தகவமைப்புகள். சரிங்களா? தகவமைப்புகள் அதில் எந்தெந்த தாவரங்கள் அப்படி இருக்கும் அப்படின்னா வந்து பற்றுக்கொடி, ஏற்கொடிகள் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி பற்று கம்பியாக இருக்க தாவரங்கள்லாம் வந்து அதுக்கேற்ற மாதிரி சிறப்பம்சங்கள் வந்து பெற்றிருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா வந்து இனிப்பு பட்டாணி, பாகற்காய். இது வந்து ஒரு கேரு கொடி மாதிரி தான் வந்து அந்த செடிகள் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இனிப்பு பட்டாணியோட இன்னொரு பேர் என்ன அப்படின்னா வந்து லத்திரஸ். இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, லத்திரஸுங்கிறது வந்து இனிப்பு பட்டாணியோட வந்து சேர்ந்தது. அடுத்தது வந்து பின்னுக்கொடியில் இருக்க தாவரங்களும் வந்து இந்த மாதிரி தான் வந்து அதுகளுக்கு தேவையான வாழிடத்தை வந்து அதுவே வந்து இது அதாவது சிறப்பம்சங்களை வந்து பெற்றிருக்கும். தகவல் தானே வந்து எல்லாத்தையும் வந்து செஞ்சுக்குது. அந்த தாவரங்கள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து நீளமாகவும் மெலிந்த தண்டுகளை உடைய தாவரங்களாகவும் வந்து இருக்கும். அது வந்து நேராக வந்து நிற்க முடியாது. அந்த தாவரத்தினால வந்து நேராக வந்து நிலைத்து நிற்க முடியாது. என்னென்ன பூக்கள் அப்படின்னா வந்து சங்குப்பூ, மல்லிகை தாவரங்கள்லாம் வந்து இந்த மாதிரி இருக்கும். நீண்ட மெலிந்த தண்டுகளை உடைய தாவரங்கள் இதெல்லாம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து இலைகள் வந்து நீளமாகவும் மெலிந்த தண்டுகளை வந்து கொண்டிருக்கும். எக்ஸாம்பிள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து முட்செடிகளை உடைய தாவரங்களும் வந்து இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். தானே வந்து தகவமைப்புகளை வந்து பெற்றிருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா வந்து அகேவ், ரயில் கற்றாழை, சப்பாத்தி கள்ளி, காகிதப்பூ. இதோட காகிதப்பூவோட இன்னொரு பேர் என்னென்னா பொகைன் வில்லா. இதோட தாவரங்களோட இலைகள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து அதோட பாதுகாப்பிற்கு உரிய வகையில் முழுமையாகவோ கூரிய முட்களை வந்து பெற்றிருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த மாதிரி தாவரங்கள்லாம் வந்து அதோட இலைகள் வந்து முட்களை வந்து பெற்றிருக்கும். இந்த இதெல்லாம் வந்து அதோட தகவமைப்புகள் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து அதுகளுக்கு தேவையான சுற்றி இருக்க அந்த வாழிடத்தை வந்து தனக்கேற்ற மாதிரி வந்து மாற்றிக்கும். இந்த மாதிரி தாவரங்கள்லாம் எக்ஸாம்பிள் மட்டும் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. இதோட இந்த லெசன் வந்து முடிஞ்சிருச்சு. இதோட புக் பேக் கொஸ்டின் வந்து அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.